ஒருவரே. அவர் வானகத்தையும் பூமியையும் படைத்த ஆண்டவராக இருக்கிறார். அப்பா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஜீசஸ், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தகப்பனே, உமக்கு நன்றி. இன்றைய நாளிலும் நாங்கள் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ராஜா, உமக்கு நன்றி. தேவனே, உமக்கு நன்றி. இன்றைய நாளிலும் ஜீசஸ், உம்முடைய சமூகத்திலே நான் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, இன்றைய நாளில் நான் உங்களோடு கூட ஒரு சில காரியத்தை பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். நாங்கள் எல்லாரும் தேவனோடு கூட வாழ தேவன் எங்களை அழைத்தார். தேவன் எங்களை நடத்துகிறவராய் இருக்கிறார். ஆதியிலே தேவன் எங்களோடு இருந்தவர். அவர் எங்களை நடத்தும்படி அவர் எங்களோடு கூட இருக்கிறார். இன்றைய நாளில், இந்த நாட்களில் இது கிறிஸ்துமஸ் நாட்களாக இருக்கிறபடியினால் நாங்கள் கிறிஸ்துவை குறித்து நாங்கள் அதிகம் பேசுகிற நாட்களாய் காணப்படுகிறது. தேவன் ஒருவரே. அவர் நல்லவர். அவர் சர்வ வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நாங்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து நாங்கள் இந்த நாட்களிலே நாங்கள் ஆராய்ந்து வருகிறோம். ஒரு காரியத்தை நான் உங்களோடு கூட சொல்ல விரும்புகிறேன். நாங்கள் தேவனோடு கூட வாழ விரும்புகிறவர்களாய், தேவனோடு கூட நடக்க விரும்புகிறவர்களாய் நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் தேவனை எவ்வளமாய் நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். தேவன் எங்களோடு கூட எப்படி இருக்கிறார், தேவனை நாங்கள் அறிவது எப்படி, தேவனோடு வாழுவது எப்படி, அந்த காரியங்கள் தான் எங்களுடைய வாழ்விலே வெரி இம்பார்ட்டன்ட். நாங்கள் சொல்லலாம், எங்களுக்கு ஒரு கடவுள் உண்டு, இயேசு கிறிஸ்து எங்களுக்கு கடவுள் என்று. ஆனால் அவரை நாங்கள் எவ்வளமாய் நாங்கள் அவரோடு வாழுகிறோம். ஆதாமை தேவன் உண்டு பண்ணினார். ஆதாம் தேவனை இழந்து போனான். தேவனை அவன் இழந்து போனதற்கு காரணம் அவன் தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாததுதான். அவன் தேவனோடு கூட நடக்க முடியாதது போனதுக்கு காரணம் அவன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை. ஆனாலும் தேவன் அவர்களை அப்படியே விட்டுவிட விரும்பவில்லை. தேவன் அவர்களை மனிதனை எண்ணத்துக்கு படைத்தாரோ அதை நிறைவேற்றும்படி தேவன் விருப்பமுள்ள தேவனாய் இருக்கிறார். அதனாலே தேவன் ஆதாமை அப்படியே விட்டுவிட அவர் விரும்பாதவராய் இருந்தார். அவனுடைய சந்ததியாயிருக்கட்டும், அவனுடைய குடும்பமாயிருக்கட்டும், அப்படியே தன்னை விட்டு தூர போவதை தேவன் விரும்பவில்லை. அதனாலே தேவன் மீண்டும் தன்னுடைய ஜீவனை, தன்னுடைய ஆவியை அவர்களுக்கு கொடுக்க தேவன் விரும்பின தேவனாய் இருக்கிறார். அப்படி விரும்பின தேவன் அவர்களோடு கூட, ஆதாமோடு கூட இடைப்படை போன முடியாத நாட்களிலே நாங்கள் ஆதியாகமம் 5வது அதிகாரத்திலே 3வது வசனத்திலே நாங்கள் வாசிக்கிறோம். ஆதாம் 130 வயதான போது தன் சாயலம் தன் ரூபத்தின்படியும் ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சேத்து என்று பெயரிட்டார். ஆதாம் பிள்ளைகளை பெற்றவன். இந்த பிள்ளைக்கு மாத்திரம் தன் சாயலின்படியும் தன் ரூபத்தின்படியும் என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். மன்னிக்க வேண்டும், அங்கு சேத்து என்று சொல்லி வரும்போது அங்கு கொடுக்கப்பட்டிருக்கிற காரியம் என்னென்று சொன்னால், மறுபடியும் அவர் தேவ ஆவியை அவனுக்குள்ளே வைக்கின்றார். அவர் தெரிந்து கொள்ளுகிறார். ஆதாம் இழந்து போனான்.
ஆதாம் இழந்து போனதை தேவன் அப்படியே விடாமல் ஆதாமுக்கு இன்னொரு மகனை கொடுத்து அந்த மகனோடு கூட தன்னுடைய ஆவியை வைத்து தன்னுடைய ஜீவனை வைத்து அவர்கள் அவங்களுடைய நடந்து வருகிறதை நாங்கள் காண முடியும். அப்படி நடந்து வருகின்ற அந்த காலத்திலே தான் ஏனோக்கு என்கின்ற அந்த சந்ததியிலே வருகிறவன் தேவனோடு சஞ்சரிக்கிறார். தேவன் அவனை எடுத்துக்கொள்ளுகிறார். எங்களுடைய வாழ்வில் நாங்கள் தேவனை இழந்தவர்களாக இருக்கலாம், அல்லது தேவனுக்கு தூர போனவர்களாக இருக்கலாம், அல்லது தேவனால் நாங்கள் பிறந்தவர்கள் கூட தேவ ஆவியானவரை எங்களுடைய காரியங்களின் நிமித்தம், பாவங்களின் நிமித்தம், தேவனுக்கு கீழ்ப்படியாமை நிமித்தம் பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் இழந்தவர்களாய் காணப்படலாம். இந்த நாட்களிலும் நான் தேவனிடத்தில் இருந்தபோது தேவன் எனக்கு வைத்த ஒரே காரியம், மறுபடியும் அவர் ஆவியை புதுப்பிக்க விரும்புகிறார். மறுபடியும் அவர் மனுஷனோடு உடன்படிக்கைகளை ஏற்படுத்த விரும்புகிற தேவன். இழந்து போன ஜீவனை மீண்டும் கொடுக்க விரும்புகிற தேவனாயிருக்கிறார். ஒருவன் அதை புதுப்பித்துக் கொள்ளும்படியாய் தேவன் விரும்புகிறார். அவனுக்கு கொடுத்ததை அவர் இழந்து போனான், அதை மீண்டும் பெற்றுக்கொள்ளும்படியாய் தேவனிடத்தில் வரும்படியாய் தேவன் விரும்புகிறார். கர்த்தருடைய வருகை வெகு சீக்கிரமாக இருக்கிறது. நாங்கள் கர்த்தரை அசட்டை பண்ணி வாழுகிறதையும், அவருடைய வார்த்தையை அசட்டை பண்ணி வாழுகிறதையும், அவருக்கு பிரியமில்லாத காரியங்களின் படி வாழுகிறதையும் தேவன் விரும்பவில்லை. அவைகளையெல்லாம் விட்டு மறுபடியும் தேவன் தன்னோடு ஒப்புரவாகும்படியும் ஆவியை புதுப்பித்துக் கொள்ளும்படியும் மனுஷரை தேவன் மீண்டும் தன்னோடு சேர்த்துக் கொள்ளவும் விரும்புகிற தேவனாய் இருக்கிறார். ஏனென்று சொன்னால் தேவனுடைய ஆவி இல்லாதவன் தேவனுடைய புத்திரன் அல்ல. தேவனுடைய ஆவியானவர் வெரி இம்பார்ட்டன்டாக இருக்கிறார். தேவனுடைய ஆவியானவர் எங்கே காணப்படுகின்றார் என்றால் மனுஷனோடு காணப்படுகின்றார். தேவன் மனுஷனுக்குள்ளே வாசம் பண்ண விரும்புகிறார். அப்ப அந்த சேர்த்து என்று சொல்லி தேவன் கொடுத்த அந்த மகன் மேலே மீண்டும் அவர் தன்னுடைய ஆவியை ஊற்றுகின்றார். மீண்டும் அந்த ஆதாம் இழந்து போன அந்த ஜீவனை தேவன் புதுப்பிக்கின்றார். ஒரு மனுஷன் தேவனுடைய ஜீவனை பெற்றுக் கொள்ளுவதனால் மாத்திரமே தேவனிடத்திலே இருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப தேவன் தான் கொடுத்த வாக்குத்தத்தங்களையும் தான் கொடுத்த ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் ஆதாமினுடைய ஜெனரேஷன் பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளும்படி அவர் மீண்டும் உயிர்ப்பிக்க வேண்டியதன் அவசியம் காணப்படுகின்றது. அதனாலே தான் தேவன் ஆதாமுக்கு அந்த இருதயத்திலே வைக்கிறார். என்னுடைய சாயலின்படியும் ரூபத்தின்படியும் என்ற அந்த வார்த்தையை தேவன் கேட்டபோது, தேவன் ஆதாமை நான் என்னுடைய சாயலின்படியும் என்னுடைய ரூபத்தின்படியும் நான் அவனை உண்டு பண்ணினேன் என்று சொல்லி அவர் அந்த தன்னுடைய ஜீவனை மறுபடியும் அந்த ஆதாம் இழந்ததை மறுபடியும் சேத்துக்கு வைக்கின்றார். அந்த சேத் ஆனவன் அவனுடைய பிள்ளைகளாய் பிறந்து வருகிறதை நாங்கள் காண முடிகின்றது. அந்த ஆதியாகமம் 5வது அதிகாரம் கர்த்தரோடு கூட புதிய உடன்படிக்கைகளே போவதையும், ஒரு மனுஷன் தேவனோடு சஞ்சரிக்கும் போது எடுத்துக்கொள்ளப்படுவதையும், நியாய தீர்ப்பு நாள் நோவாவின் மூலம் அந்த பூமிக்கு கொடுக்கப்படுகிறதையும் காண்பிக்கிறது. அந்த நீங்க ஆதியாகமம் 5வது அதிகாரத்திலே நிறைய காரியங்கள் உண்டு. அதாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி இந்த பூமிக்கு பிறந்து எங்களுடைய பாவங்களை மன்னித்து மீண்டும் எங்களை அவரோடு கூட ஒப்புரவாக்கி அவரோடு கூட வாழ்ந்து அவரோடு கூட சஞ்சரித்து நித்திய ஜீவனுக்குள்ளே போவதற்கும் அந்த எப்படி காரியங்கள் காணப்படுகிறதோ அதே போலதான் சேத்துக்கும் நோவாவுக்குமான காலங்களாய் காணப்படுகின்றது. பிரியமானவர்களே, நாங்கள் ஒரு காரியத்தை நாங்கள் நிறைவாய் அறிந்து கொள்ள வேண்டும். தேவன் எங்களுக்கு கொடுத்ததை நாங்கள் இழந்து விடாதபடி நாங்கள் காணப்பட வேண்டும். சேர்த்து நாங்கள் அதை இங்கிலீஷ் பைபிளை வாசிப்போம் என்றால் forgotten son என்று சொல்லப்படுகிறது. அதாவது இயேசு கிறிஸ்துவை எப்படி forgotten son என்று சொல்லி சொன்னார்களோ அதே போலதான் சேத்துக்கும் அங்கு குறிக்கப்படுகிறது. சேத்தை இந்த அதிகாரத்தை நான் வாசித்துக் கொண்டிருந்த போது ஆண்டவர் என்னை அந்த இடத்திலே நிப்பாட்டின போது நான் ஆண்டவர் ஆவியானவர் எனக்கு சொன்ன ஒரே விஷயம்,
நான் எப்படி சேத்தோடு கூட நான் கூட இருந்து எப்படி புதுப்பிக்கின்றேனோ அதே போலதான் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்து நான் புதுப்பிக்கின்றவராய் காணப்படுகின்றேன். மனுஷனோடு நான் இவ்வண்ணமாய் இருக்க விரும்புகிறேன். கிறிஸ்துமஸ் நாட்களாக இருந்தபடியினால் கிறிஸ்துவை குறித்தும் பிறப்பை குறித்தும் சில காரியங்களை நான் பேச விரும்புகிறேன். ஆனால் பிறப்பை குறித்து பேசும்போது இயேசு கிறிஸ்து எப்படி உயிர்ப்பிக்கப்பட்டாரோ, அதாவது இயேசு கிறிஸ்துவினாலே நாங்கள் எப்படி உயிர்ப்பிக்கப்பட்டோமோ அதே போலவே தேவன் ஒவ்வொருவரையும் உயிர்ப்பிக்கின்றார். தேவன் உயிர்ப்பிக்கின்ற போது, தேவனிடத்திலே அவன் வரும்போது தேவன் அவனை உயிர்ப்பிக்கின்றவராய் இருக்கிறார். அதனாலே தான் யோவான் 10வது அதிகாரம் 17வது வசனம் சொல்லுகிறது, நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படி நான் கொடுக்கின்றபடியினால் பிதா என்னில் அன்பாய் இருக்கிறார் என்று சொல்லி, நாங்கள் தேவனிடத்திலே அன்பாய் இருக்கின்றோமா, அல்லது நாங்கள் தேவனை அசட்டை பண்ணுகிறோமா, தேவனுடைய வார்த்தைக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கிறோமா, அல்லது நாங்கள் எங்களுடைய இஷ்டத்தின்படி எங்களுடைய விருப்பத்தின்படி தான் நாங்கள் யாவையும் செய்கின்றோமா, அதுதான் இம்பார்ட்டன்டாய் காணப்படுகின்றது. நாங்கள் எங்களுடைய இஷ்டத்தின்படியே எல்லாவற்றையும் செய்து கொண்டு, நாங்கள் எங்களுக்கு விருப்பமான யாவையும் செய்து கொண்டு, தேவன் எங்களுக்கு எதுவும் செய்யவில்லை, தேவன் எங்களுக்கு ஒன்றும் செய்யவில்லை என்று நாங்கள் சொல்லுவதனால் ஒன்றும் நடந்து போறதில்லை. அன்பின் பிரியமானவர்களே, தேவனுடைய பிள்ளைகள் தேவனிடத்திலே வரும்போது தேவன் எப்படி எங்களை உயிர்ப்பிக்கின்றாரோ, அவர் எங்களை எப்படி உயிர்ப்பிக்க விரும்புகிறாரோ அதற்கு நாங்கள் இடம் கொடுக்கவும், தேவன் எங்களை உயிர்ப்பித்த போது நாங்கள் அந்த உயிர்ப்பித்தலுக்குள்ளே நாங்கள் நடக்கவும் தேவன் விரும்புகின்றவராய் இருக்கிறார். அதனாலே தான் வார்த்தை சொல்லுகிறது, ஒருவன் ஆவியினால் பிறந்தவனாயிருந்தான் அவன் உலகத்தை ஜெயித்தவனாய் இருக்கிறான் என்று சொல்லி, ஆவிய உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் பரிசுத்த ஆவியானவர். ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளே பிறப்பது உலகத்தை ஜெயிக்கிறதான ஜெயமாய் காணப்படுகிறது. நாங்கள் இயேசு கிறிஸ்துவினாலே பிறந்ததற்கான நோக்கம் என்னென்று சொன்னால், நாங்கள் மறுபடியும் ஜீவனை அடைந்து கொள்ளும்படி, நாங்கள் ஜீவனை அடைந்து கொள்ளும்படியே இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமிக்கு பிறந்தார். அவர் தன் ஜீவனை சிலுவையிலே கொடுத்து அந்த ஜீவனை அவர் பெற்றுக்கொண்டு மீண்டும் அவர் எங்களுக்கு ஜீவனை கொடுக்கின்றார். அவர் எங்களுக்கு ஜீவனை கொடுத்ததின் நோக்கம், நாங்கள் அந்த ஜீவனை பெற்றுக்கொண்டு அந்த ஜீவனுக்குள்ளே வாழும்படி உயிர்ப்பிக்கின்ற ஆவியானவர். அவர் எங்களுக்கு வெறுமனையே ஜீவனை கொடுக்கல, அவர் அந்த உயிர்ப்பித்தலுக்குள்ளாக எங்களை கொடுக்கின்றார். மரணத்தில் இருந்து எங்களுக்கு அவர் ஜீவனை கொடுக்கின்றார். அவர் எங்களை உயிர்ப்பிக்கின்ற ஆவியானவராய் கொடுத்திருக்கின்றார். அந்த ஆவியானவர் எங்களை உயிர்ப்பிக்கின்றவராய் இருக்கிறார். அனுதினமும் அவர் எங்களை உயிர்ப்பிக்கின்றவராய் இருக்கிறார். பாவங்களுக்கு மரிக்க பண்ணுகிறவராய் இருக்கிறார். ஜீவனுக்குள்ளே நடக்க பண்ணுகிறவராய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவானவர் எங்களை அவரிடத்திலே சேர்த்துக் கொள்ளும் போது ஜீவன் உண்டாகின்றது. தேவனோடு கூட நாங்கள் மறுபடியும் இணைகிறவர்களாய் இருக்கிறோம். அதனாலே தான் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே ஒருவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சரீரம் அழிந்து போய்விடும். இந்த சரீரத்தில் நாங்கள் ஆசைப்பட்டு இந்த சரீரத்தை காத்துக்கொள்ள முடியாது. வேண்டுமானால் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு நாங்கள் காத்துக்கொள்ளலாம். இந்த சரீரத்தை ஒரு மனுஷனாலே நிரந்தரமாய் காத்துக்கொள்ள முடியாது. ஆனால் எங்கள் ஆவி ஆத்மாவை காத்துக்கொள்ள கூடிய ஒரே ஒருவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே. நாங்கள் தேவனிடத்திலே அன்பா இருந்து அவருடைய வார்த்தையை நாங்கள் காணப்படும் போது நாங்கள் உயிர்ப்பிக்கப்படுகிறவர்களாய் காணப்படுகின்றோம். தேவன் எங்களுக்கு கொடுத்ததை நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோமா, அல்லது தேவன் எங்களுக்கு கொடுத்ததை நாங்கள் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோமா, அல்ல தேவன் எங்களுக்கு கொடுக்க விரும்புகிறதை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படி வாஞ்சையா இருக்கிறோமா? அதைத்தான் தேவன் காண்கின்றவராய் இருக்கிறார். ஒருவன் என்னிடத்தில் வருகிறவனாய் இருந்தால் அவன் ஆவியோடும் ஆத்மாவோடும் அவன் முழு உள்ளத்தோடும் முழு பலத்தோடும் தேவனிடத்திலே வர வேண்டும்.
தேவனிடத்தில் ஒருவன் வரும்போது அவரை காண வேண்டும், நான் அவரை தரிசிக்க வேண்டும், சந்திக்க வேண்டும் என்கின்ற ஒரு தாகமும் ஏக்கமும் உள்ள குமுறலும் இருதயத்திலே காணப்பட வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாங்கள் அநேகம் பேர் தேவனை நாங்கள் தரிசிக்க விரும்புவதில்லை, தேவனோடு நடக்க விரும்புவதில்லை. அவர் அந்த உயிர்ப்பித்தல்களுக்குள்ளே நாங்கள் வாழ விரும்புகிறதில்லை. ஆனால் எங்களுடைய நினைவெல்லாம் நாங்கள் இயேசுவினாலே பிறந்தவர்கள், நித்திய ஜீவனுக்கு பாத்திரர், எங்களுக்குள்ளே ஜீவன் இருக்கிறது, பரலோக ராஜ்யத்துக்கு சுதந்திரவாளிகள். எஸ், கிறிஸ்துவால் பிறந்தவர்கள் பரலோக ராஜ்யத்துக்கு சுதந்திரவாளிகள், தெளிவாய் வார்த்தை சொல்லுகிறது. ஆனால் அதை பிடித்துக் கொள்ளுகிறவர்களும் உண்டு, அதை விட்டு விடுகிறவர்களும் உண்டு. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அநேகர், ஆனால் அங்கே தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே செல்லுகிறவர்கள் கொஞ்சம் பேராக தான் இருக்கிறார்கள். தேவன் அநேகம் பேர் அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே வர வேண்டும் என்று விரும்புகிறார், அழைக்கின்றார். ஆனால் அழைக்கிறவர்கள் எல்லாரும் வர மனதில்லாமல் போய்விடுகிறார்கள். உலக கவலைகளின் நிமித்தம், காரியத்தின் நிமித்தம். இந்த காரியங்களை ஏன் நான் மீண்டும் சொல்லுகிறேன் என்று சொன்னால், ஒருவனை தேவன் இழுத்துக் கொண்டால் அவன் தேவனிடத்திலே வந்துவிட வேண்டும். தேவன் இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அப்பாயிண்ட் பண்ணினது, இந்த தேவன் கிறிஸ்துவை தெரிந்து கொண்டு இந்த பூமிக்கு அனுப்பினது தனிய பாவத்தை மன்னிக்கிறதற்கு மாத்திரம் அல்ல, சிலுவையிலே மரித்து உயிர்த்தெழுந்து பாவத்தை மன்னிக்கிறதற்கு மாத்திரம் தேவன் அனுப்பல்ல, நித்திய ஜீவனை கொடுக்கிறதற்கு மாத்திரம் தேவன் அனுப்பல்ல, அந்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டு மறுபடியும் நாங்கள் மன்னிக்க வேண்டும், ஜீவனை அடைந்து கொள்ளும்படிக்கு, நாங்கள் ஜீவனை அடைந்து கொள்ளும்படிக்கு தான் அவர் எங்களுக்கு கிறிஸ்துவை கொடுத்தார். கிறிஸ்துவை பெற்றுக்கொள்ளும்படிக்கு தான், அதாவது அந்த ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படிக்கு தான் எங்களுக்கு தேவன் கிறிஸ்துவை கொடுத்திருக்கின்றார். கிறிஸ்து நாமம் சும்மா கடவுள் என்று சொல்லுவதற்காகவோ அல்லது இன்னொரு மதத்தை ஏற்படுத்தி அந்த மதத்துக்குரிய கடவுள் என்று சொல்லுவதற்காகவோ அல்லது குறிப்பிட்ட கொஞ்சம் பேருக்கான கடவுளாகவோ இயேசு கிறிஸ்து கொடுக்கப்படல. இயேசு கிறிஸ்துவின் நாமம் இந்த பூமிக்கு கொடுக்கப்பட்டது மறுபடியும் ஜீவனை அடைந்து கொள்ளும்படிக்கு, மறுபடியும் ஜீவனை பெற்றுக் கொள்ளும்படிக்கு தான் இயேசு கிறிஸ்துவின் நாமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்குள்ளே ஒருவன் வரும்போது தேவன் அவரோடு நடக்கிறவர்களாய் நாங்கள் காணப்பட வேண்டும். அதனாலே தான் நாங்கள் ஆதியாகமம் 6வது அதிகாரம் 3வது வசனத்திலே நாங்கள் வாசிக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் மாம்சத்தோடு இவர்களோடு நான் போராடுவதில்லை என்று சொல்லி, அப்பொழுது கர்த்தர், என் ஆவி என்றென்றைக்கும் மனுஷனோட போராடுவதில்லை, அவன் மாம்சம்தானே, அவன் இருக்க போவது கொஞ்ச நாட்கள், 120 வருஷம் தானே. தேவன் மனுஷனோடு போராடுவதில்லை. தேவன் மனுஷனோடு நேசிக்கின்ற தேவனாய் இருக்கின்றார். ஆனால் மனுஷனுடைய சிந்தைகளும் மனுஷனுடைய நினைவுகளும் பொல்லாதவைகளாய் தேவனுக்கு பிரியமில்லாமல் காணும்போதுதான் அங்கு பிரச்சனை உண்டாகின்றது. தேவன் மனுஷனை நேசித்தார், தேவன் ஆதாமை நேசித்தார், தேவன் ஒவ்வொரு ஜனங்களையும் நேசித்தார். ஆதாம் இழந்ததையும் பிறகும் சேத் மூலமாய் கொடுத்தார். அந்த ஜனங்களோடு உறவாடினார், நடந்தார். தேவன் மனுஷனை நேசிக்கின்றார். கிறிஸ்து, ஜீசஸ் கிரைஸ்ட் லவ் எவ்ரிபடி. இயேசு கிறிஸ்து எல்லாரையும் நேசிக்கின்றார். அதனாலே தான் அவர் சிலுவை பரியந்தம் தன்னை தாழ்த்தினவராய் இருக்கின்றார். அதனாலே தான் அவர் சொல்லுகிறார், ஒருவன் என்னை நேசித்து என்னிடத்தில் அன்பாய் இருக்க கடவன், என்னிடத்திலே வர கடவன், என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ள கடவன் என்று சொல்லி,
அவர் ஸ்பெஷலாய் கொள்ளப்படுகிறார். என் ஆவி, அதாவது நான் மனுஷரோடு போராடுவதில்லை. தேவன் மனுஷரோடு போராட விரும்பல. ஏனென்றால் மனுஷனோடு தேவன் போராடினால் மனுஷன் தாங்க மாட்டான். அவர் பார்த்தாலே மனுஷன் அழிந்து போய்விடுவான். அதைத்தான் ஆவியானவர் எங்களோடு கூட இருந்து நடத்த விரும்புகிற தேவனாயிருக்கிறார். தேவன் எங்களுக்குள்ளே, மன்னிக்க வேண்டும், தேவன் எங்களுக்குள்ளே இருக்கின்றார். தேவ ஆவியானவர் எங்களுக்குள்ளே இருக்கின்றார். அந்த ஆவியானவர் எங்களோடு கூட நடக்கின்றார். அந்த ஆவியானவர் தான் எங்களை உயிர்ப்பிக்கின்றார். அவர்தான் தேவனுடைய வார்த்தை. அதுதான் இயேசு கிறிஸ்துவானவர். இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமிக்கு வந்தபோது யோவான் சொல்லுகிறார், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமும் ஜீவனும் சத்தியமும் நிறைந்தவராய் பூமியிலே வாசம் பண்ணினார், நமக்குள்ளே வாசமாய் இருக்கிறார். அந்த ஜீவனாய் அவர் எங்களுக்குள்ளே வாசமாய் இருக்கிறதற்கு காரணம் எங்களை மறுபடியும் உயிர்ப்பிக்கும்படி, ஜீவனுக்கு ஏதுவாய், மரணத்துக்கு ஏதுவாய் அல்ல, ஜீவனுக்கு ஏதுவாய் உயிர்ப்பிக்கும்படி, அதற்குத்தான் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படுகிறார். அந்த ஆவியானவரை பெற்றுக் கொள்ளுகிறவன் ஜீவனை பெற்றுக் கொள்ளுகிறான். ரோமர் 8வது அதிகாரம் 10வது வசனம் இப்படி சொல்லுகிறது, மேலும் கிறிஸ்து உங்களில் சரீரத்தில் வாசமாயிருந்தால் பாவத்தின் நிமித்தம் மரித்ததாயும் ஆவி நீதியின் நிமித்தம் ஜீவன் உள்ளதாயும் இருக்கிறது. நான் அந்த பின்பகுதி தான் எங்களுக்கு இம்பார்ட்டன்ட் டுடே. அதாவது ஆவியானது நீதியின் நிமித்தம் ஜீவன் உள்ளதாயும் இருக்கும். அந்த ஆவியானவர் ஜீவன் உள்ளதா எங்களுக்குள்ளே காணப்படும் போது அது ஜீவனுக்கு ஏதுவாய், ஜீவனை அடைந்து கொள்ளும்படியாய் காணப்படுகிறது. நாங்கள் தேவனிடத்திலே வரும்போது, தேவனை நோக்கி கூப்பிடும் போது, நாங்கள் கிறிஸ்துவை நாங்கள் தேடி வரும்போது எங்களுக்கு பல சிந்தைகள் உண்டு. நான் ஈஸியாய் சொல்லிவிட முடியும் ஒரு காரியம். ஏனென்றால் நான் கிறிஸ்துவாய் பிறந்தவன் அல்ல, கிறிஸ்தவனாய் பிறந்தவன் அல்ல, மன்னிக்க வேண்டும், நான் கிறிஸ்தவனாய் பிறந்தவன் அல்ல, நான் கிறிஸ்தவ குடும்பத்தில் நான் வளர்ந்தவன் அல்ல, பைபிளை வாசித்து வளர்ந்தவன் அல்ல, அதற்குள்ளே நான் தேறி நடந்தவனும் அல்ல, அதை குறித்து எதுவுமே அறியாதவன். ஆனாலும் தேவனிடத்திலே வந்தபோது, தேவனை அறிந்த போது, இந்த வார்த்தைகளை அறிந்த போது எனக்கு பர்சனலா ஒரு ஜீவன் எனக்குள்ளே வந்ததை நான் கண்டேன். என் வாழ்வை மாறினதை நான் கண்டேன். அதனாலே நான் இன்னும் அதிகமாய் நேசிக்க தொடங்கினேன். கிறிஸ்துவை ஒருவன் தேடி வரும்போது, ஆண்டவரிடத்திலே தேடி வரும்போது, கடவுளை தேடி வரும்போது எப்படி வரணும் என்றா, நான் இதுவரைக்கும் கடவுளை நான் காணல, நான் கடவுள் என்று சொல்லி பல இடங்களுக்குள்ளே நான் ஓடினேன். எனக்கு உதவி செய்ய கடவுள் என்று இந்த பூமியில பல இருந்தாலும் எதுவும் உதவி செய்ய காணல. நீர் கடவுளானால் எனக்கு உதவும் என்று நான் வந்து நின்றேன். அந்த கரம் என்னை பிடித்தது, என்னை இன்றைக்கு ஜீவனோடு வைத்திருக்கின்றது. ஏன் நான் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்ததன் நோக்கம், மெயினான நோக்கம், நாங்கள் ஜீவனை அடைந்து கொள்ளும்படிக்கு மறுபடியும் அந்த ஜீவனை எங்களுக்கு கொடுக்கவே. கிறிஸ்து பூமியிலே பிறந்தது கிறிஸ்துமஸ் கொண்டாடுறதுக்கு அல்ல, கிறிஸ்துமஸ் கொண்டாடணும் என்று சொல்லிக்கொண்டு எங்களுடைய விருப்பப்படி எல்லாம் நாங்கள் வாழ்கிறதற்கு அல்ல. நான் வேலையிடத்திலே
கிறிஸ்துமஸ் நம்பர்ஸ் போட்டுக் கொண்டிருந்த போது என்னிடத்தில் பல பேர் வந்து கதைத்தார்கள். அதுல ஒரு ஆள் என்னிடத்திலே வந்து கேட்டாங்க, இந்த யூகே தேசத்திலே பிறந்த கிறிஸ்தவ பெண் கிறிஸ்துமஸ் கிஃப்ட் கொடுப்பது தானே, அப்ப அவங்களுக்கு கிறிஸ்துமஸ் ஆக்களுக்கு கிஃப்ட் கொடுக்கிறது, அதுதான் கிறிஸ்துமஸ். இன்னொரு ஆள் செலிப்ரேட் பண்றது, இன்னொருத்தர் பி ஜாய், மது அருந்துவதும் சாப்பிடுவதும் கூட்டம் கூடுவதும் கொண்டாடுவதும், இவைகள் தான் இயேசு கிறிஸ்து பிறந்ததற்கு இயேசு கிறிஸ்து என்றால் கிறிஸ்துமஸ் என்றால் என்று சொல்லி ஒரு மனுஷனுக்கு கிறிஸ்து ஏன் பிறந்தார் என்கின்றதை இன்னும் அதிகமாய் தெரியாமல் இருக்கிறது. அதை கிறிஸ்தவர்கள் கூட அறியாமல் சொல்லாமல் இருப்பது இன்னும் கவலைக்கான காரியமாய் இருக்கின்றது. நான் இன்றைய கிறிஸ்துமஸ் நாளிலும் இந்த நியூ இயர் நாட்களிலும் சொல்ல விரும்புகிற ஒரே காரியம் இதுதான். தேவன் மனுஷனை மீண்டும் தன்னோடு இணைத்துக் கொள்வதற்கு தான் கிறிஸ்துவை கொடுத்தார். கிறிஸ்துவை பாலமாய் நமக்குள்ளே தேவன் வைத்தார். தேவன் ஒருவரை நடத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். தேவனோடு கூட ஒருவன் நடக்க வேண்டும், தேவனுக்குள்ளே வாழ வேண்டும், அவன் மீண்டும் தேவனோடு சஞ்சரிக்க வேண்டும், அவன் மீண்டும் தேவனோடு கூட உறவாட வேண்டும். தேவன் மனுஷனை நடத்த அதைத்தான் விரும்புகிறார். நாங்கள் அவரோடு இணைவதை அவர் விரும்புகிறார். பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளே வரும்போதுதான் எங்களுக்கு ஒரு விடுதலை உண்டாகின்றது. தேவனுடைய ஆவியானவர் நம்மளுக்குள்ளே வரும்போதுதான் தேவனுடைய பலன் நம்மேல் நிழலிடுகிறது. அப்படி வரும்போது உலகத்துக்கான சகல வல்லமைகளும் அதிகாரங்களும் அங்கு முறிக்கப்படுகிறது. ஆண்டவர் இந்த பூமியிலே எங்களுக்குள்ளே பேலன்ஸ் செய்ய வேண்டுமானால், தேவன் எங்களுக்குள்ளே பேலன்ஸ் செய்ய வேண்டுமானால், ஸ்டேஃபான் இருங்க ப்ளீஸ். தேவன் பேலன்ஸ் செய்ய வேண்டுமானால், தேவனுடைய வல்லமை எங்களுக்குள்ளே பேலன்ஸ் செய்ய வேண்டுமானால், தேவன் எங்களுக்குள்ளே கிரிகை செய்ய வேண்டுமானால், நாங்கள் தேவனை நோக்கி அமர்ந்திருக்க வேண்டும். அந்த தேவனுடைய ஆவியினாலே நாங்கள் நிரம்பி இருக்க வேண்டும். தேவனுடைய ஆவியை நாம் பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் பலத்தை பெற்றிருக்க வேண்டும். அப்படி வரும்போது தேவன் என்னுடைய பலன் எங்கள் மேல் நிழலிடும். அப்பொழுது சகல பலவீனங்களும் எங்களை விட்டு விலகுகிறது. இயேசு கிறிஸ்துவானவர் எங்களுக்குள்ளே நடக்கும்போது, அவர் எங்களோடு கூட இருக்கும் போதுதான் எங்களுக்குள்ளே ஒரு விடுதலை உண்டாகின்றது. விடுதலை என்பது நாங்கள் நினைத்தவுடனே பெற்றுக்கொள்ள முடியாது. விடுதலை என்பது தேவனால் உண்டாயிருக்கின்ற காரியம், தேவ ஆவியினாலே உண்டாயிருக்கின்ற காரியம். பரலோக ராஜ்யத்தின் செயல்பாடு திட்டமாக இருக்கிறது. விடுதலையை மனுஷன் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அந்த விடுதலையை பெற்றுக் கொடுக்கிற தேவனிடத்தில் காணப்பட வேண்டும். நாங்கள் இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே, நான் இந்த நியூ இயர் நாட்களிலே நான் சொல்லுகிற காரியம் ஒரே ஒரு காரியம்தான். எப்படி இந்த பூமிக்கு ஏன் இயேசு கிறிஸ்து கொடுக்கப்பட்டார்? எங்களை மீண்டும் தேவனோடு உறவாக்கும்படி. அதனாலே தான் நாங்கள் சொல்லுகிற புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியை நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி. இயேசு தேவன் இந்த பூமிக்கு வந்தது நாங்கள் அவருடைய நாமத்தை அறிந்து கொள்வதற்காக மாத்திரமல்ல,
நாங்கள் அவரிடத்தில் இருந்து காரியங்களை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்காக மாத்திரமல்ல, அவருடைய ஜீவனை எங்களுக்குள்ளே வைத்து அந்த ஜீவன் பலனடைந்து அந்த பலத்திலே நாங்கள் வாழும்போது எங்களை எதுவும் அணுகாதபடி, எந்த சேதமும் அணுகாதபடி எங்களை காத்துக்கொள்ளும்படிக்கே, எங்களை சேதம் அணுகாதபடி காத்துக்கொள்ள வேண்டுமானால் நாங்கள் அவருடைய அடங்கிய கரத்துக்களே நாங்கள் செல்ல வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நாங்கள் அவருடைய அடங்கிய கருத்துக்களை நாங்கள் செல்ல வேண்டுமானால் எங்களை விட்டுக் கொடுக்க வேண்டியதான காரியம் இருக்கிறது. நான் இதை இதோடு கூட இன்றைக்கு நான் முடித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஆனால் இதை நான் தொடர்ந்து கொஞ்ச நாளைக்கு நான் பேசுவேன். என்னுடைய இருதயத்திலே தேவன் வைத்த காரியம் இதுதான். உயிர்ப்பித்தலுக்குள்ளே நாங்கள் கடந்து செல்ல வேண்டும், பலத்துக்குள்ளே கடந்து செல்ல வேண்டும், விடுதலைக்குள்ளே கடந்து செல்ல வேண்டும், தேவனோடு கூட வாழ்கின்ற வாழ்வுக்குள்ளே கடந்து செல்ல வேண்டும். தேவன் மறுபடியும் அவருடைய ஆவியை ஊற்றுகிறவராக இருக்கிறார். அதான் நாங்கள் வாசிக்கிறோம், மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று. கடைசி நாட்களிலே அவர் ஏன் அவருடைய ஆவியை மாம்சமான யாவர் மேலும் ஊற்ற வேண்டும்? அவருடைய ஆவியை ஏன் அவர் மாம்சமான யாவர் மேலும் ஊற்ற வேண்டும்? அவருடைய ஆவியானவர் தான் அவருடைய ஜீவனாய் இருக்கிறார், அவருடைய வார்த்தையாய் இருக்கிறது. அதனாலே மனுஷன் விடுதலை அடைய வேண்டும், மனுஷன் தேவனோடு கூட மீண்டும் சேர வேண்டும், மனுஷனோடு கூட தேவன் ஒப்புரவாகுவதற்கும் தான் தேவன் ஒரு மனுஷனை அழைத்தார், ஒரு மனுஷனை அழைக்கின்றார். ஆனால் அவனோ தேவனோடு சேர விருப்பம் இல்லாதவனாய் தேவனிடத்திலே இருக்கின்ற காரியங்களை மாத்திரம் பெற்றுக்கொண்டு அதிலே வாழவும், அது நாளடைவில் பாவத்துக்குள்ளே செல்லவும் அவன் மறிக்கிறதற்கு ஏதுவாக இருக்கிறது. அன்பானவர்களே, பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியானவரை பிடித்துக் கொண்டு விடுதலைக்குள்ளும் ஜீவனுக்குள்ளும் தேவனோடு இணைந்து அவரோடு சஞ்சரிப்பதற்கும் பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமிக்கு கொடுத்திருக்கிறார். அந்த புதுப்பிக்கின்ற ஆவியானவரை தேவன் கொடுக்கின்றார். அந்த புதுப்பித்தலுக்களை நாங்கள் கடந்து போக வேண்டும் என்று தேவன் விரும்புகின்றார். தேவன் கொடுத்த ஆவியை இழந்தவர்கள் அநேகம் பேர் உண்டு. அதை அவர்கள் மறுபடியும் புதுப்பித்துக் கூடாமல் புதுப்பிக்க கஷ்டப்படுகிறவர்கள் அநேகம் பேர் உண்டு. அதை புதுப்பித்துக் கொண்டவர்கள் சிலர் உண்டு. அதை புதுப்பித்துக் கொள்ள முடியாதபடி எங்களால் கூடாது என்று அப்படியே போனவர்கள் நிறைய உண்டு. உங்களுக்கு வித்தியாசமா இருக்கலாம், நான் சொல்லுகிறது அதுதான் உண்மை. தேவனாலே பிறந்தவன், தேவ ஆவிக்குள்ளே வாழ்ந்தவன் தேவ ஆவியானவரை அவன் விட்டு விலகினது, ஆவியானவர் அவனை விட்டு விலகி போய்விட்டால் அந்த காரியத்தை தான் நான் சொல்லுகிறேன். ஆண்டவருடைய ஆவியானவருக்குள்ளாக புதுப்பித்தலுக்குள்ளே வாழ்கிறவர்கள் உண்டு. அந்த புதுப்பித்தலுக்குள்ளே காத்து கொண்டு நிற்கிறவர்கள் உண்டு. அதை இழந்து போகிறவர்கள் உண்டு. அதை இழந்து போன பின்பு இழந்து போனேன் என்ற தேவனிடத்திலே கதரை பெற்றுக்கொள்ளுகிறவர்கள் உண்டு. ஆனால் அதை பெற்றுக்கொள்ளக்கூடாமல் போனவர்கள் அநேகர் உண்டு. அதனாலே தேவன் உங்களுக்கு தந்ததை நீங்க பிடித்துக் கொள்ளுங்க. தேவனுடைய புதுப்பித்தலுக்கு வந்து நீங்க அந்த பரிசுத்த ஆவியானவரை காத்து கொள்ளுங்க. அதை விடாதபடிக்கு நீங்கள் வைத்துக் கொள்ளுங்க. அப்பொழுதுதான் உங்களுக்கு ஜெயம் உண்டாயிருக்கும். இதற்கு நான் கொடுத்த தலையங்கம் புதுப்பித்தலும் ஜீவனும். தேவன் தன்னுடைய ஆவியை கொடுக்கிறார், புதுப்பிக்கின்றார், அங்கு ஜீவனை கொண்டு வருகின்றார். நாங்கள் அதற்குள்ளே கடந்து செல்ல தேவன் எங்களுக்கு கிருபை பாராட்டுவாராக. இதோடு கூட நான் முடிக்க விரும்புகிறேன். தேவனானவர் எங்களோடு கூட இருந்து எங்களுடைய ஆவியை இன்னும் அதிகமாய் புதுப்பிப்பாராக. இன்றைய நாட்களில் நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள். உங்களிடத்திலே காணப்படும் ஆண்டவரே, பிதாவே, இந்த வேளையிலே நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். தேவனே, உம்முடைய ஆவியினாலே நீர் எங்களை புதுப்பித்திருக்கிறேன். அந்த ஆவியை எங்களுக்குள்ளே நீங்கள் வைத்திருக்கிறீங்கப்பா. அந்த புதுப்பித்தலுக்குள்ளே, அந்த ஆவிக்குள்ளே நாங்கள் கடந்து செல்ல நீங்க எங்களுக்கு கிருபை பாராட்டுங்கப்பா. அதிலே நிலைத்திருக்க எங்களுக்கு இன்னும் கிருபை தாங்க நடி. அதை இழந்து விடாதபடி காத்துக்கொள்ள உங்களுடைய பலத்தின் ஆவியானவரை இன்னும் உங்களுக்கு பலப்படுத்துங்க ஆவியானவரே. ஆண்டவரை, இழந்து போனவர்கள் அதை மீண்டும் பெற்றுக்கொள்ளவும் புதுப்பித்துக் கொள்ளவும் நீங்க கிருபை பாராட்டும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே,
ஜீவனோடு கூட சமாதானத்தோடு கூட வாழ நீங்க எங்களுக்கு கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுதும் பலன் செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். சகல துதிகன மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஆண்டவரே, இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் பிதாவே, ஆமென்.